சொன்னாலே எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் மென்ஷன் பண்ணணும்னே அவசியம் இல்ல. அவன் டென்ஷன் ஆயிடுவான். நல்லா பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். கெடுக்க வேணாம்னு பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப டெம்ப்ட் ஆகுது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கேலக்ஸி ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட போகிறாங்க 2 பேரும். 2 பேரும் குரூப் விட்டு போயிடுவாங்க. கேலக்ஸிக்கு இதான் சாக்குன்ட்டு உங்களை ஏதாவது சொன்னான்னு விஜய் இதான் சாக்குன்னு கேலக்ஸி ஏதாவது சொல்லுவார். ஆமாம். இல்லை ஃபஸ்ட்டு விஜய் விடுவோம், அப்புறம் தீபக்கும் டென்ஷன் ஆகி குரூப் விட்டுருவோம். அதுக்கப்புறம் கேலக்ஸி என் ஃப்ரெண்டை இது இன்சல்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நானும் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பிளாக் பண்ணிடுவோம். ஆமாம், அவருக்கு தான் சான்ஸ் இருக்கு. லான்ச் பண்ணலையா? நான் புக்காடி வச்சிருக்கேன், எந்த போக மாட்டேங்குது. புக்காட்டி எடுத்த அடா பாவி. ஆம், எடுத்தேன். பட்டு இல்லையே, நான் ஒழுங்கா தானே போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னடா இப்படி தெரியல உங்களுக்கு கார். ஆமாம், இல்லை இல்லை, அது அப்படிதான் தெரியுமே தவிர ஷேக் இருந்தாலும் பட் சரியாக தான் கேர்ஃபுல்லாக விட்டு இந்த புகாட்டியை நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னு ஒய்ய செம்ம கேவலம். தூக்கு போட்டு நான் செத்துணுமா? அதை பார்த்தீங்களா, இப்பவே குச்சியில் மூலம் தான் இருக்கு எனக்கு. இப்போ நான் தப்பு பண்ணவே மாட்டேன் சரியா. நான் இந்த ரேஸ் பார்த்துலாம் எஸ் ப்ளஸ்ல தப்பு பண்ண மாட்டேன்னா ஒன்று கடவுளாக இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிருக்கணும். உயிரோட இருக்கும்போது பண்ணவே முடியாது. பண்ணிட்டேன் தப்பு சான்ஸே கிடையாது. செம்ம பிரேக் அடிச்சு நான். அப்படியா? ஜென்மத்துக்கு நான் பிடிக்க முடியாது. சான்ஸே கிடையாது. நான் இல்லைங்க, நான் வந்து மினிமம் 5 தடவை அடிப்பேன், நீங்கள் 3 தடவை அடிப்பீங்க, அதனால தான் வின் பண்ணுறீங்க. புரியுதா? அந்த 5 தடவை அடிக்கிறது நான் 3 தடவை அடிச்சேனாங்க நான் வின் பண்ணுவேன். வெரி சிம்பிள். அதுதான் அதுதான் நான் கம்மியாக அடிக்கணும். ஆமாம், பிரேக் அடிக்கணும். இல்லைங்க, புக்காட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெகாரா மாதிரி ஸ்டூபிட் இல்லை, புக்காட்டி நல்லா போகுது. அதுக்கு தான் நான் புகாட்டி நம்பர் 1 காஸ்ட்லி இல்லை அது. நம்பர் 1 காஸ்ட்லிங்க அது புக்காட்டி. பரவாயில்லடா, கிட்ட தான் இருக்கு, ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் இல்லை. இல்லை இல்லை, நான் பிரேக் அடிச்சு போயிட்டு இருக்கேன். என்னால் ஸ்பீடாக போக முடியாது. ஸ்பீடு போனேன்னா சுற்றிக்கும் எனக்கு அது பிரேக் அடிச்சு பழகிட்டேன். எஸ் ப்ளஸ் அதான் ஃபாஸ்ட் காரை ஸ்லோவாக ஓட்டணும்டா, அதான் ஐடியாலஜி. பட் 350 ஸ்வைன் போயிடுது, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அதுதான் அதை தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், புரியுதா? அதுதான் மேட்ச்லி ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். உங்கள் அண்ணா தான் கரெக்டாக ஓட்டுறான் இந்த கேமை, நான் சொல்லிட்டேன் இல்லை ஸ்டார்டிங்லேயே. அப்படியா? ஆமாம் அவன் அதை பிடிச்சிட்டான், அந்த வைப்பை பிடிச்சிட்டான். ஆமாம். ஓ, இப்படி போனால் கிராஷ் ஆகுது. நேச்சுரலாக வந்துதுடா அவனுக்கு டிரைவிங். ஆமாம் ஆமாம், அவன் அதனால ஒரு மாதிரி ஃபாஸ்ட் லேர்னர், அவன் எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் லேர்னர் விஜய். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸ்கூலில் கூட படிக்கவே மாட்டாங்க, நான் பக்கத்துலேயே இருப்பாங்க. எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி புக்கை அப்படி எடுப்பாங்க, ஸ்வைன் ஸ்கேன் பண்ணுவான் புக்கை. என்னடா அவன் பண்ணுறான் தெரியும். அவனும் சாம்பிள் ஃபெயில் ஆக போகிறான். எப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர மாட்டானுங்க, டாப் 10 ரேங்க்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. விஜய் வந்து படித்தான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா, டெய்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் அவனுக்கு ரொம்ப சாதாரணம். ஆமாம், நம்ம வந்து ஆச்சரியப்பட தேவையே இல்லை, விஜய் ஃபர்ஸ்ட் வந்தான். வந்துட்டேன் பாரு நான். ஆமாம்மா, நான் பயங்கர பிரேக் தான், ஃபுல் ஸ்பீடு போகவே இல்லை. 300 நான் போக மாட்டேறேங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சிருவேன். 260 தான் போயிட்டு 260 290 போயிட்டுருக்கேன். அப்படியா? உங்ககிட்ட ஓட்டுறதுனால தான் இப்படி இந்த நிறைய பிளேயர்ஸ் கூட ஓட்டினா 350 போய் ஆகணும்ல, இல்லைன்னா சான்ஸே கிடையாது. கரெக்டாக நிறையா இந்த இஷ்டம் ரீசெட் 2 பேரும் ரீசெட் ஆகிட்டோம். பரவாயில்லடா ஸ்பீடு இந்த வண்டி. கடைசி செகண்ட்லாம் திருப்பிட்டான்டா பயத்தை.